நம்முடைய ஊழியத்தினால தொடப்பட்ட பிள்ளைகளை எப்படி மாற்றி இருக்கிறார் என்கிற ஒரு சாட்சியை சொல்வேன் என்றால் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். எப்படிப்பட்ட துடிப்புள்ளவர்களை ஆண்டவர் இப்பொழுது வட இந்தியாவில் எழுப்ப ஆரம்பித்து விட்டார் என்று. அருமையான சகோதரன் ஜெஸ்தாஸ் சொல்லும் போது ஒரு காரியத்தை சொன்னார். விபச்சாரி பிள்ளைகளை நாம் ஆதரித்து வருகிறோம் என்று. உங்களுடைய தெரியாதவர்களுக்காக சொல்கிறேன், 800 விபச்சாரிகளுக்கு பிறந்த பிள்ளைகளை நாம் பராமரித்து படிக்க வைத்து அவர்களை உயர்நிலையிலே உயர்த்துவதற்கு எவ்வளவு முடியுமோ அதை செய்து வருகிறோம். அதனால் பெரிய போராட்டங்கள் உண்டுதான். அதனால் காரியங்கள் பெரிதாக மாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் நெருக்கத்தின் மத்தியில் இந்த காரியத்தை செய்கிறோம். பீகாரிலே ஒரு இனம் இருக்கிறது, நட் கம்யூனிட்டி என்றதற்கு பெயர். அந்த கம்யூனிட்டி 15 தலைமுறையாக வெறும் விபச்சாரத்தை மாத்திரம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறதை அங்கே நீங்கள் வந்தால் பார்க்கலாம். நாங்கள் உங்களை கொண்டு போய் அவர்களுடைய இருப்பிடங்களுக்கு கொண்டு போய் காட்ட முடியும். அவர்களுக்கு பிறக்கிற பிள்ளைகளையும் அவர்கள் விபச்சாரிகளாகவே மாற்றிக்கொண்டிருக்கிற ஒரு பொல்லாத நிலைமையை தலைமுறையாக செய்து வருகிற அவர்கள் மத்தியிலே ஊழியத்தை செய்ய ஆரம்பித்த போது நடந்த காரியம், ஒரு பழைய காரியத்தை நான் ஞாபகப்படுத்தி சமீபத்தில் நடக்கிற ஒரு காரியத்தை சொல்லி உங்களை அதனுடைய தேவையை புரிந்து கொள்ளும்படியாக நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் செய்திக்குள்ளாக கடந்து செல்ல விரும்புகிறேன். அவர்கள் மத்தியிலே ஊழியம் செய்வதற்கு நம்முடைய மிஷனரிகள் முயன்ற போது, பெண் மிஷனரிகள் உள்ளே போனால் அவர்களையும் அதே கேட்டகரியில எடுத்து விடுகிறார்களே என்கிறபடியினாலே அவர்கள் போக முடியாதபடி தடுக்கப்பட்டார்கள். ஆண் மிஷனரிகள் போன போது அவர்களையும் தடுத்து நிறுத்துவதான இந்த காரியங்கள் ஏற்பட்ட போது நாங்கள் அழுதோம். ஏனென்றால் அந்த இருக்கிற பகுதியில் தான் ஒரு 100 பிள்ளைகள், கல்லுடைக்கிறவர்களுடைய பிள்ளைகள், பாண்டட் லேபர்ஸ் பிள்ளைகளை நாம் வளர்த்து வருகிறதுக்கான ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பித்தோம். அவர்களை விலை கொடுத்து வாங்கினோம் என்று நான் சொல்லுவேன். அந்த மாஃபியாவிடத்திலிருந்து காசை கொடுத்து நாம் வாங்கி அவர்களுக்கு வாழ்வளிக்க வேண்டும் என்று சொல்லி நடத்தும் போது இதை ஒட்டி இருந்ததினால் அந்த ஒரு கிராமம், அந்த கிராமத்திலே சென்று சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்று மிஷனரிகள் மிகவும் துடியாய் துடித்தார்கள். அந்த துடியாய் துடித்ததின் விளைவாக அவர்கள் ஒன்று செய்தார்கள். இந்த தருதலையை போல அலைந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கூட்டி சேர்த்து அவர்களுக்கு கொஞ்சம் படித்துக் கொடுக்கலாம் என்று சொல்லி கவனிப்பாரற்று கேட்பாரற்று சிறு வயதிலேயே அவருடைய மனதை ப்ளூ பிலிம் என்று சொல்லப்படுகிற ஆபாச படங்களையும் அசிங்கமான விபச்சார படங்களையும் 5 வயதில் இருந்தவர்களுக்கு காண்பித்து 7 வயதிலே அவருடைய சரீரத்தில் போதைப் பொருட்களை ஏற்றி 9 வயதிலே கல்கத்தாவுக்கோ பாம்பேக்கோ கொண்டு போய் அவர்களை விட்டு விடுவதோ அல்லது இங்கேயே அவர்களை தேடி மக்கள் வருவதற்கு ஏற்றதாக தாய்மாரை மாற்றிக்கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில நாங்கள் முதலாவது 36 பிள்ளைகளை எப்படியோ அவர்களை கொஞ்சம் பேசி அவர்களிடத்தில் பேசி உங்கள் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கல்வி கொடுக்க விரும்புகிறோம் என்று சொல்லி அவர்களுக்கு கண்களை திறக்கும்படியாக கொஞ்சம் காரியத்தை செய்து இதன் மூலம் அவர்களை தொடரலாம் என்று தான் ஆரம்பித்தோம். நடந்த போது எங்களோடு கூட ஊழியம் செய்து கொண்டிருந்த ஒரு சகோதரன் இடத்துல வந்து ஒன்று கேட்டார். அண்ணா, இந்த பிள்ளைங்களுக்கு நல்ல சாப்பாட்டை கொடுக்கிறோம், இந்த பிள்ளைகளை உடுத்து வைக்கிறோம், ஆனால் அவருடைய முகத்திலே ஒரு பெரிய காரியம் நடக்கிறது, எங்களால் அதை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆகையினால எப்படியாயிலும் இரத்த பரிசோதனை செய்துவிட வேண்டும் என்று அவர்கள் ஒரு முயற்சியை எடுப்ப போறதற்காக ஜெபிக்க சொன்னார்கள். நடந்த காரியத்தை சொல்லுகிறேன். நாம் அனுபவிக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்ய முடியும் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்பதற்காக யாரோ சிலருக்காக சொல்லும்படியாக நான் ஏவப்படுகிறேன். அந்த பிள்ளைகளை நாங்கள் இரத்த பரிசோதனை அவர்களுக்கு இதை குறித்து தெரியாதபடி எங்கேயாவது HIV பாசிட்டிவ் இருக்கிறதா என்பதை பார்க்கும்படியாக நாங்கள் இரத்த பரிசோதனை செய்து எங்களுடைய அந்த ஆஸ்பத்திரியில இருக்கிற லேபரேட்டரியில செய்த போது 36 பிள்ளைகளில் 26 பிள்ளைகளுக்கு அந்த வியாதி HIV பாசிட்டிவ். அது அடுத்த கட்டம் எய்ட்ஸ் என்று சொல்வார்கள். அந்த கட்டத்தின் உச்ச நிலைக்கு வருவதற்கு ஆயத்தமாயிருந்ததை பார்த்து அலறி போனோம். வெளியே சொல்ல முடியவில்லை, அரசாங்கத்துக்கு சொல்ல முடியவில்லை. அந்த பிள்ளைகளுக்கு இப்படி இருக்கிறது என்று கேள்விப்பட்ட உடனே மீடியா எங்களை சூழ்ந்து கொண்டது. என்னுடைய அறையில
அரசாங்கத்தை சேர்ந்த டிடி, என்டிடிவி, இப்படிப்பட்ட அங்க லோக்கல் இடிவி இவைகள் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்டு ஏதோ கண்டுபிடித்திருக்கிறீர்களாம், எங்களுக்கு சொல்லுங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள் என்ற போது அவர்களோடு நான் 1.5 மணி நேரம் போராட வேண்டியிருந்தது. நாங்கள் தூக்கி எடுக்க விரும்புகிறோம், நீங்கள் அவர்களை வியாபாரமாக்குறீர்கள், வியாபாரப்படுத்தி நீங்கள் அவர்களை உங்களுக்கு ஆதாய தொழிலாக சென்சிட்டிவ் நியூஸை நீங்கள் பிரசங்கித்து நீங்கள் உங்களுடைய வியூவர்ஷிப்பை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண விரும்புகிறீர்கள் என்று சொல்லி அவரோடு போராட்டி அவர்களை அடக்கிவிட்டு அந்த பிள்ளைகளோடு கூட சேர்ந்து ஒரு நாளிலே தேவ சமூகத்தை பார்த்து கதறுவதற்கு அந்த பிள்ளைகளையும் சேர்த்து அங்கே இருக்கிற ஊழியர்களும் சேர்த்து உபவாசம் செய்து, ஆண்டவரே இது உண்மை அல்லாமல் வேற ஒரு காரியம் இல்லை என்று சொல்லி சொன்ன போது அந்த 36 பிள்ளைகள் மேலும் ஆவியானவர் பலத்தமாக இறங்கின உடனே அவர்களுக்குள்ள பெரிய மாற்றம், அவருடைய முகங்கள் மாறிவிட்டது. ஆகையினாலே மறுபடியும் இப்படி துணிச்சலோடு கூட மறுபடியும் ரத்தத்தை எடுத்து செய்து பார்த்தால் HIV பாசிட்டிவ் காணவில்லை. எனக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்து விட்டது. நான் உங்களை மத்தியில் பார்க்கும்போது கொஞ்சம் விசுவாசமா தெரிஞ்சாலும் இதெல்லாம் ரொம்ப தவமா வந்த இடம் இல்லை, அதனால கொஞ்சம் நல்லாவே சோதிச்சு பார்ப்பணும்ட்டு அந்த பிளட்டை எடுத்து அங்கே பாம்பேயில் இருக்கிற அந்த லேபரட்டரிக்கு அனுப்பினால் அவர்கள் சொன்னார்கள் ஒரு பிள்ளைக்கு கூட எந்த விதமான அடையாளமும் இல்லாமல் மாறிவிட்டது. 2 ரிப்போர்ட்டையும் நாங்கள் வைத்திருக்கிறோம் எங்களுடைய ஆஸ்பத்திரியில. அப்ப எங்களுக்கு தெரிஞ்சிட்டு எய்ட்ஸுக்கு மருந்து இருக்குது, பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகமே அதை செய்யணும். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, மருந்த கையில வச்சுக்கிட்டு ஊர்ல நீ ஒண்ணுமே செய்யாம இருந்தா ஒன்ன மாதிரி பாதகன் ஒருவனும் இல்லை. நம்ம கையில இருக்கிற அபிஷேகம் வெறும் ஆராதனையில ஒரு 10 நிமிஷம் அந்நிய பாஷையில பேசி இல்ல ஒரு பாட்டுக்கு நல்லா ட்ரம் அடிச்சு போறதுக்காக அல்ல ஐயா, அது உபயோகப்படுத்தப்படுவதற்கு எதையும் தகர்க்க வல்ல உரியமே தேவன் உன்னையிலும் என்னையிலும் வைத்திருக்கிறார் இந்த பிள்ளைகள் சாட்சி. அப்படிப்பட்ட விடுதலையாக்கப்பட்ட பிள்ளையில ஒரு பையன் கொஞ்சம் தேறினவனாக இருந்தான். அவனை படிக்க வைத்தோம். அவன் 10வது வகுப்பு படிக்கும் போது அவன் தாய்க்கு ஒரே பிள்ளையாயிருந்தான். அவனுக்கு தகப்பன் யார் என்று தெரியாது. அந்த தாயை எப்படியோ சமாளித்து அவன் மூலமாக பைபிள் ஸ்கூலுக்கு 1 வருஷத்துக்கு அவனை சேர்த்து கொள்ளும்படியாக அவன் கெஞ்சினான். அவனுடைய பேர் குட்டு வந்த போது அவருடைய தாய் சந்தோஷமா சொன்னா, அட்லீஸ்ட் என் பிள்ளையாவது நீங்க காப்பாத்திருங்கன்னு சொல்லி கெஞ்சினதுனால குட்டுவை நாங்க அங்க வச்சோம். ஆனால் எங்களுடைய முறையின்படி அவனை கல்லூரிக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் உண்டாகிட்டு என்பதை கடிந்தபடினால நாங்கள் என்ன செய்வோம் என்றால் 1 வருஷம் பைபிள் ஸ்கூல்ல படிச்சுட்டு அதற்கு பிறகுதான் கல்லூரி படிப்புக்கு பிள்ளைகளை அனுப்புகிற வழக்கம் உண்டாயிருந்தபடினால அவன் படித்து முடித்தவுடனே அந்த குட்டுவை கூப்பிட்டு கேட்டபோது அவன் சொன்னான், அங்கிள் நான் சாதாரணமான காலேஜுக்கெல்லாம் போக விரும்பல, அதனால 1 வருஷம் மிஷினரி பிள்ளைகளை பார்க்க கொள்ளக்கூடிய அந்த வேலையில நான் இருந்து எனக்கு கிடைக்கிற கொஞ்சம் காசை நான் செஞ்சுட்டு நான் இன்னொரு காரியத்தை மனசுல வச்சிருக்கேன், அதையும் செய்து முடித்து விட்டு நான் அதற்கு பிறகு பைபிள் காலேஜுக்கு போக விரும்புகிறேன், கூடவே BA BTA சேர்ந்து செய்ய விரும்புகிறேன் என்று சொன்ன போது அவனை மிஷினரி பிள்ளைகளை பராமரிப்பதற்காக வைத்த விடுதியிலே அவனை வைத்தோம். ஜூன் மாதத்திலே இருந்து அவன் அந்த வேலையை செய்ய ஆரம்பித்தான். நன்றாக காது கொடுத்து கேளுங்கள். ஜூன் மாதத்திலிருந்து அவன் அந்த வேலையை செய்ய ஆரம்பித்தான். டிசம்பர் மாதத்தின் முதல் வாரத்திலேயே என்னை பார்த்து, அங்கிள் நான் ஒரு வேண்டுதல் வைக்கிறேன், நீங்கள் எனக்கு தயவு செய்து நீங்கள் எனக்கு உதவ வேண்டும் என்று கேட்டான். நான் என்னடா என்று கேட்டேன். நல்லா கவனிங்க. சொன்னா, எங்க மக்கள் நரகத்துக்கு போறதை நான் பார்க்க விரும்பல, அவங்களுக்கு நான் சுவிசேஷம் சொல்றதுக்கு இந்த கிறிஸ்துமஸ் உபயோகப்படுத்தி ஒரு 400 பேர் எங்க ஊர்ல இருக்கிறாங்க, அவ்வளவு பேருக்கும் ஒரு பரிசு கொடுத்து ஒரு கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம் போட்டு நீங்க அதுல பேசணும்னு நான் விரும்புறேன் அங்கிள் என்று சொன்ன போது நான் சொன்னேன், தம்பி நீ இந்த காரியத்தை செய்யறதுக்கு உனக்கு பணம் எங்களாயிருந்து வந்தது? ஏன்னா எனக்கு ஒரு சந்தேகம், நான் தான் சொன்ன சந்தேகப்படுற ஆளு. அம்மா விபச்சாரம் செய்து ஆதாயமே எல்லாருக்கும் கிஃப்ட் வாங்கி கொடுக்க போறானோன்னு எனக்கு பயம். பரிசுத்தம் இல்லாத ஒரு காணிக்கையை கொண்டு பலிபீடத்தில் வைக்க கூடாதுங்கிறதுனால நான் அவனை பார்த்து கேட்டேன், எப்படிடா செய்ய போறேன்னுட்டு. அங்கிள் நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்களா இல்லைன்னா நீ திட்டுவீங்களான்னு கேட்டான். நான் இல்லப்பா நீ சொல்லுன்னு உட்கார வைத்து அவனை சொல்ல போது அவன் சொன்னா, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு 9 மணிக்கு போன பிறகு நான் சைக்கிள் எடுத்துட்டு வெளியே போய் தெருவில் தூக்கி போட்டிருக்கிற தண்ணீர் பிளாஸ்டிக் பாக்கெட் எல்லாம் அந்த பாட்டில் எல்லாம் பொறுக்கி எடுத்து அதை சேர்த்து அங்கேயே வித்து கொஞ்சமா காசு சேர்த்து எப்படியாவது என் ஜனம் சந்திக்கப்பட்டு விட வேண்டும் என்று சேர்த்து வைத்திருக்கிறேன்.
400 பேருக்கு பரிசு, கூடவே அவர்களுக்கு ஸ்வீட்ஸ், அதோடு கூட ஒரு ப்ரோக்ராம் நடத்துறதுக்கு நம்முடைய மற்ற சகோதரர்களோடு கூட சேர்ந்து ஒரு சிறு பிள்ளைகளுடைய கலா நிகழ்ச்சியோடு கூட சேர்ந்து தேவனை அறிவிக்க வேண்டும், இயேசுவின் பிறப்பின் என்கிற காரியத்தை என் மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று அப்படி அவன் செய்த முயற்சியினால் தான் இன்றைக்கு அந்த அடுத்த கிராமத்தில் அவன் எங்கே அவனுக்கு திருமணம் செய்தோமோ அவளும் அப்படிப்பட்ட குடும்பத்தில் வந்த அந்த கிராமத்தில் அவள் 2 பேரையும் நாங்கள் இணைத்து திருமணம் செய்த போது 150 வருடங்களுக்கு பிறகு அந்த கிராமத்தில் நடந்த முதல் திருமணம் அதுதான். கரங்களை தட்டி ஆண்டவரை மையப்படுத்தலாம். இதுவரைக்கும் திருமணமே நடந்ததில்லை. ஆனா மாறினது மாத்திரமில்லை, அந்த பிஸ்ராம்பூர்னு சொல்ற அந்த கிராமத்தில் ஒரு தெரிந்தெடுக்கப்பட்ட அந்த ஊர் தலைவன், இங்க நீங்க பஞ்சாயத்து பிரசிடென்ட் சொல்றீங்களா, அதே மாதிரி ஊர் தலைவன் முக்கியா என்று சொல்வார்கள், அவன் அந்த கிராமத்தில் நின்று சொன்னான், இனி இந்த கிராமத்தில் விபச்சாரிகளுக்கு இடமில்லை, விபச்சாரத்துக்கும் இடமில்லை என்று ஆண்டவர் அங்கே கிரியை செய்கிற காட்சியை இந்த பையன் மூலமாக ஆண்டவர் தொடங்கி இருக்கிறார். பக்கத்துல சொல்லுங்க, எல்லாம் முடியும் ஐயா, மனுஷனால கூடாததெல்லாம் என் தேவனால் கூடும், என் தேவனால் கூடும். நான் எதுக்கு சொல்றேன்னா, அங்க உள்ளவங்களே எதையாயிலும் செய்து தூக்கி போட்ட பாட்டிலை எடுத்து சேகரித்து அதை வித்தாயிலும் என் ஜனம் இயேசுவை அறிய வேண்டும் என்று துடிப்புக்குள்ளாக மாற்றப்பட்டிருக்கிறதுக்காக என் ஆண்டவருக்கு நான் கோடி சோத்திரங்களை ஏறெடுக்கிறேன்.